டைலர் பார்க் கொண்டு வந்தால் 16 ஏக்கரும் ஐடி பார்க்காக டெவலப் ஆச்சுன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 2000 பேத்துக்கு வேலை கிடைக்கும். இனிமேல் யாருங்க லாரி, நம்ம அடுத்த தலைமுறை லாரி ஓட்ட வராங்களா? டிரைவர்லாம் இங்கெல்லாம் இல்லை. டிரைவர்லாம் நீங்கள் வெளியூர் தான். எல்லா டிரைவர் பையனும் இன்ஜினியர் ஆகிட்டா. அப்படி நீங்கள் எங்கே போய் டிரைவர் பிடிப்பீங்க? 50 வருஷமாக கண்ணை கோட்டம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக கண்ணை கோட்டம் கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி கண்ணை கோட்டத்தை பற்றி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணை கோட்டம் 5 கோடி ரூபா நிதி ஒதுக்கி வந்துடுச்சு. திருச்செங்கோடு தொகுதியில் இருக்கிற எல்லா ஏரிக்கும் தண்ணி நிரப்பிடும். ஸோ 5 வருஷத்தில் எல்லா ஊர்லேயும் கான்கிரீட் ரோடு முடிச்சிருக்கணும், சாக்கடை வசதி முடிச்சிருக்கணும், குடிநீர் வசதி முடிச்சிருக்கணும், தெரு விளக்கு முடிச்சிருக்கணும். இந்த நாளையும் எல்லா ஊருக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ நானே கவுன்சிலர் மாதிரி தான் வேலை பார்க்க போகிறேன். எம்எல்ஏ நான் ஒரு பதவி மாதிரி என்றைக்கும் பார்க்குறது. ஒரு வாய்ப்பு 5 வருஷம் கிடச்சிது. அந்த 5 வருஷத்தில் இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு 5 வருஷம் இருக்கிறப்ப இதெல்லாம் முடிச்சு கொடுத்துடலாம். அப்புறம் யார் எம்எல்ஏ வந்தாலும் ஒன்றும் வேலை கிடையாது. இந்த 10 வருஷத்தில் திருச்செங்கோடுக்கு தேவையானதெல்லாம் ஈஸ்வரன் முடிச்சுட்டு போயிட்டான்னு ஒரு பேர் வரும். நம்ம யாரையும் குறை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. திருச்செங்கோடு லாரி விமான சங்கத்துக்கு சார்பாக அண்ணன் ஐஆர் முன்னாள், அதாவது இப்போ நடப்பில் கரண்டில் இருக்கிற ஈஸ்வரன் அண்ணன் எம்எல்ஏ நம்ம இடத்துல நம்ம சங்கத்தை நம்ம சங்கத்தில் உறுப்பினர்கிட்டையும் நிர்வாகத்திட்டையும் தன்னுடைய தான் செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வந்திருக்கிறார். அண்ணனுக்கு வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் நம்ம நண்பர் அண்ணன் ஐஆர் ஈஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கு திருச்செங்கோடு லாரி விமான சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். ஈஸ்வரன் அவர்களை வரவேற்கிறேன். சில வார்த்தைகள் அண்ணன் அவர்கள் பேசுவார்கள். எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இப்போ 5 வருஷம் எம்எல்ஏவா இந்த தொகுதியில் வேலை பார்க்குறதுக்கு எல்லோரும் வாய்ப்பு கொடுத்தீங்க. 5 வருஷம் மன நிறைவாக நானும் வேலை பார்த்துருக்கேன். இந்த எம்எல்ஏ ஒரு பதவி மாதிரி நான் என்றைக்குமே நினச்சதில்லை. ஒரு வேலையாக தான் நினச்சி பார்த்தேன். சரி, நம்ம ஊருக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதையெல்லாம் பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த 5 வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இல்லை. எல்லாருக்குமே நம்ம ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் காலேஜு, அதெல்லாமே 50 வருஷமாக வரணும்னு எல்லோரும் ஆசைப்பட்டது. ஆர்ட்ஸ் காலேஜு, ஐடிஐ, மலசமுத்திரத்தில் ஐடிஐ தொடங்கி நடந்துகிட்ருக்கு. புது பில்டிங்க்கு 15 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதை கட்ட வேண்டியதான். அதே போல் காலேஜுக்கு ஒரு 22 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆண்டிபாளையம் பக்கம் இடம் இருக்குது. ஒரு 8 ஏக்கர் மார்க் பண்ணி டிராயிங் போட்டாங்க. மலசமுத்திரத்தில் ஐடிஐ அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் வால்குள்ளேயே ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து என்ஓசி கொடுத்துட்டாங்க. இப்போ அங்கே தான் கட்ட போகிறாங்க. அப்புறம் அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா வாரச்சந்தை, அது ஒரு 12 கோடி. தினசரி சந்தை, அது ஒரு 7 கோடி. தினசரி சந்தைக்கு எதிரில் அந்த லாரி செட்டை ஃபுல்லாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகணும். இல்லை வேலை முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. மேலே ஒரு ஃப்ளோர் கட்டலாம். ஒரு ஃப்ளோர் மட்டும் பண்ணிட்டோம் ஒரு 6 கோடி ரூபாய்க்கு. அது இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய பஸ் ஸ்டாண்டு, அந்த பழைய பில்டிங்கெல்லாம் ஒரு முறை பார்க்க சொன்னாங்க. போய் பார்த்தா எல்லாம் லீக் ஆகி எல்லாம், அது ஒருத்தர் ஏடிஎம்கேக்காரர் ஒருத்தர் ஏதோ ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கார் சலூனில். கீழே மேலேருந்து தண்ணி ஒழுகுதான். சரி, அப்போவே ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். நான் அன்றைக்கி சாயங்காலமே போய் பார்த்துட்டு அப்போவே அந்த இடிக்கிறதுக்கு ப்ரொப்போசல் போட்டேன். இது சரி வராது, ஏன்னா டேமேஜ் ரொம்ப ஆகிப்போச்சு. மேலே போய் ரூஃபை பார்த்தா யாருமே மேலே பார்க்கல, மேலே மரமே வளர்ந்துருக்கு. அப்புறம் இடித்து தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 6 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணி வேலை நடந்துகிட்ருக்கு. அது இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி என்னென்னா, முதல்ல அந்த பில்டிங் முன்னாடி இருந்தது. இப்போ 30 அடி பின்னாடி தள்ளியிருக்கேன். 30 அடி பின்னாடி தள்ளியிருக்கேன். பில்டிங்க்கு முன்னாடி ஒரு 7-8 அடி வண்டி நிறுத்துறதுக்கு,
அந்த இப்போ பார்க்கிங் மாதிரி இருந்தாலும் கூட, ஷேடு மாதிரி இருந்தாலும் கூட, மீதி ஒரு 25 அடி நமக்கு வந்து அதிகமாக அந்த இடத்துல கிடைக்கும். அதாவது அம்மா உணவகம் வரைக்கும் முன்னாடி இருக்கிறதெல்லாம் என்க்ரோச்மெண்ட், அது இப்போ எடுத்துருவோம். இது ரெடி ஆகும்போது அது எனக்கு அந்த ஃப்ரூட் ஷாப்பு அதெல்லாம் என்க்ளோஸ் பண்ணுது. அப்போ வந்து ஒரு 30 அடி வந்து அந்த இடத்துல அண்ணா சிலைக்கு இந்த பக்கம் அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து 30 அடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து யூடர்ன் போடுறதெல்லாம் எந்த வண்டி வேணாலும், இப்போ யூடர்ன் போடுறானுங்கன்னா வந்துட்டு நம்மளே கார் எடுக்கிறாவே ரிவர்ஸ் 2 முறை எடுக்க வேண்டியிருக்கோம். அதில் தான் டிராஃபிக் ஆகி போயிடும். இப்போ பஸ்ஸே யூடர்ன் போடலாம், 30 அடி இருக்கிறப்ப பஸ்ஸே யூடர்ன் போடலாம், அந்தளவுக்கு ஆகிடும் அது. அதே மாதிரி அந்த அம்மா உணவகத்துக்கு சைடில் ஒரு பாதை இருக்குது புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது. அது வந்து 2 பக்கம் ட்ரைனேஜ் மேலே ஸ்லாப் போட்டு அகலப்படுத்திட்டோம்னா இப்போ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற வண்டி வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அண்ணா சிலைக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, ரத வீதிக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. இங்கேயே கட் பண்ணி இந்த 30 அடியில் இப்படி வந்துடலாம். அதெல்லாம் பண்ணிட்டா கொஞ்சம் டிராஃபிக் வந்து நமக்கு ரிங் ரோடு போட்ட பின்னாடி டிராஃபிக் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரிங் ரோடு போட்ட பின்னாடியே டிராஃபிக் குறைஞ்சிருக்கு. இப்போ இதையும் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் குறையும். அதுதான் அதை ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட இதை வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம ஏமாந்தோன்னா பில்டிங் முன்னாடி கட்டாங்கன்னா பழைய மாதிரி ஆகிடும். பின்னாடி இடம் இருக்குது, பழைய பஸ் ஸ்டாண்டில் பின்னாடி இடம் கிடக்கு. அது ஒரு 30 அடி முன்னாடி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த கடைக்கு வர்றவங்களுக்கு பார்க்கிங்கும் இருக்கும், வண்டிகளும் போகும். இது என்னென்னா அதிகாரிகள் யோசிக்கவே மாட்டாங்க. அப்படியே கண்ண மூடி எடுத்தோம்னா பணம் வந்ததுன்னா என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு மார்க்கிங் பண்ணி பில்டிங் கட்டிவிட்டுருவாங்க. இதை நம்ம பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ அது வந்து அதுதான் தள்ளி கட்டுறாங்க. நீங்களாம் பார்க்குறப்ப எதுக்குலாம் பில்டிங் அவ்வளோ தள்ளி கட்டுறாங்கன்னு யோசிக்கலாம். அது ஃபுல்லாக ரோடாக்கியிருப்போம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது தேர், அர்த்தநாரீஸ்வருக்கு தேர், எல்லா தேரும் புது தேர் கட்டிட்டோம். 10 வருஷமாகவே பிடபிள்யூடியில் வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் தரதில்லை. ஒவ்வொரு வருஷமும் ரிக்வஸ்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி தான் தேர் ஓட்டுறோம். பிடபிள்யூடியில் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் தரணும். அவன் ஓட்டுறது சேஃப் இல்லைங்கிறது. இப்போ நானும் வந்தோடனே அது ஒவ்வொரு முறையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணி அதை வாங்குறதா இருக்குது. இது சரிப்பட்டு வராது, இது எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவாங்க, தேரை புதுசாக பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து இப்போ தேர் ரெடியாகி வெள்ளோட்டம் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வையாசி தேர் வந்து இல்லைன்னா கொஞ்சம் ஏமாந்தோம்னா தேர் ஒரு வருஷம் கட்டாயிடும். தேர் கட்டாச்சு நடக்காமல் போச்சுன்னா எவ்வளோ விமர்சனம் வந்துடும். அப்புறம் அதனால தான் தேரை வந்து வெள்ளம் புதுசாக பண்ணியாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. இல்லை வையாசி தேர் எல்லாம் புதுசாக ஓடும். அப்புறம் தேர் ஓடுற வீதியில் வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் போட்டோம், எல்லாமே கீழே போயிடுச்சு. வீட்டு கனெக்ஷன் பூராமே இப்போ கீழேருந்து எடுத்தாச்சு. ஸ்ட்ரீட் லைட்டு மட்டும் மேலே ஒயர் இருக்குது. அதை வந்து முனிசிபாலிட்டியிலேருந்து அந்த கொஞ்சம் ஸ்லிம்மாக பைப் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பைப் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா கீழேருந்தே கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. கீழே எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன் இருக்குது. அப்போ வந்து மேலே கம்பம் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அது ஃபுல்லாகவே 4 வீதியிலே எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து யாரும் என்கிட்ட கோரிக்கை வச்சு நான் பண்ணலை. தஞ்சாவூரில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, நான் பண்ணிட்டேன். பழைய பஸ் ஸ்டாண்டு பண்ணுறதோ இது எல்லாமே நம்மளாக பண்ணுறது தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் டுஃபிகோன்னு ஒன்று பண்ணுறோம். டுஃபிகோ தான் வந்து நகராட்சிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறான். டுஃபிகோன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், அவங்ககிட்ட சொல்லி நான் சேங்ஷன் பண்ண வைக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர் இது வணிக வளாகம் அப்படி தான், அதுக்கும் டுஃபிகோ ஃபைனான்ஸ் தான். அது மாதிரி தான் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பண்ணிட்டோம். ரோப் கார் வந்து அந்த மலை சுற்றி ரோட்டில் பின்னாடி இருக்குது. பின்னாடி வந்து அந்த மலையடிவாரத்தில் வீடெல்லாம் இருக்குது இல்லைங்க, அதில் அப்படியே நடுவில் ஒரு வீதியில் போனீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப பழைய கோயிலாட்டு இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் அந்த ரோயல் ஸ்டேஷன் வருது. கீழே ஒரு 4 டவர் வருது. அது முடித்த பின்னாடி மேலே அப்பர் ஸ்டேஷன் வருது. ஒரு 3 நிமிஷத்தில் மேலே போயிடும். இந்த சுற்றுது இல்லைங்களா, 3 மினிட்ஸில் அது ஒரு ரவுண்டு மேலே போயிடும், அவ்வளோதான். அதனால் அது போட்டு அது ஒரு பெரிய அடையாளமாக மாறிடும். அப்புறம் வையப்பமலைக்கு இது வையப்பமலைக்கு ரோடெல்லாம் ஒரு காலத்துலேயும் ஒருத்தரும் அதாவது ஒரு 50 வருஷமாக ரோடு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதையெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வெளியே தெரியாது பல பேருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஜிஹெச் பண்ணுறோம், ஜிஹெச் மட்டும் தெரியும். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் லேப் கொண்டு வந்திருக்காங்க, அது 1.5 கோடி தனி பில்டிங். நாமக்கல் மாவட்டத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் சாம்பிள் எடுத்தாலும் பிளட்டு இங்கே தான் வரணும், இங்கே தான் டெஸ்ட்டுக்கு வரும். அவங்களுக்குலாம் லேட் ஆகும். ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலில் எடுத்தாங்கன்னா உடனே ½ அன் ஹவரில் நமக்கு ரிசல்ட் வந்துடும். இதுதான் டிஸ்ட்ரிக்ட் லேப் இங்கே வர்றதுக்கான அட்வான்டேஜ். ஸோ அது வந்து கொண்டு வந்திருக்கோம். அது வெளியே தெரியாது யாருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் பாய்ஸ் ஸ்கூலுக்குள்ள ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வேலை நடந்துகிட்ருக்கு. கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டோம். இதெல்லாம் கண்ணில் வந்து வெளியே தெரிகிறது. இபியில் 2 சப்ஸ்டேஷன் பிளான் பண்ணான். இதெல்லாம் வந்து வெளியே யாருக்குமே தெரியாது. இபியில் ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு சப்ஸ்டேஷன் பிளான் பண்ணி ஏவம்பள்ளி பக்கம் ஒரு சப்ஸ்டேஷன் போட்டோம். கொண்டு வந்து போட்டோன்னா அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்தது. பட் இங்கே வந்து நமக்கு இன்னும் 1 or 2 இயர்ஸில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கோழிக்கால் அந்த பக்கம் இன்னொரு சப்ஸ்டேஷன் போடணும். இப்போ கோழிக்கால் அந்த பக்கம் 2 ஏக்கர் இபி மேலே கரை பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ சப்ஸ்டேஷன்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதை போட்டால் அடுத்த அநேகமாக ஒரு 30-40 வருஷத்துக்கு திருச்செங்கோட்டுக்கு கரண்ட் பிரச்சனை இருக்காது. அதனால் 2 சப்ஸ்டேஷனும் தேவைன்னு அந்த 2 சப்ஸ்டேஷன் போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து என்ன தேவையோ அதை யோசித்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இதெல்லாம் எம்எல்ஏ வேலை. இந்த ஹாஸ்பிட்டல் கட்டணும், ரிங் ரோடு போடணும், இந்த ரோடு அகலப்படுத்தணும், சித்திரந்தூர் ரோடு அகலப்படுத்தியிருக்கோம். இன்னொரு 5 கிலோமீட்டர் இப்போ வாங்கிட்டோம், சாங்ஷன் ஆகிட்டேன். இன்னொரு 31 கோடிக்கு திருச்செங்கோடு தொகுதி எல்லை வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்னொரு 5 கிலோமீட்டருக்கு வாங்கிட்டோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் வாங்கினோம்னா பரமத்தி போயிடும், முழுசாக 4 வழி பாதை ஆகிடும். அநேகமாக அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே முழு ரோடும் 4வே ஆகிடும். 4வே ஆகிடுச்சுன்னா கரூரே நீங்கள் அநேகமாக 25 நிமிஷத்தில் போயிடும். ஃபுல்லாக 4வே இருந்ததுன்னா கரூரே நம்ம போயிடும். கொக்கராமேட்டை ரோடு, சேலம் ரோடு, இந்த 2 ரோடு 4வே பண்ணோம். 2லேயும் பைப்லைன் போட்டுட்ருக்காங்க. இல்லைனா அதையும் பண்ணியிருப்பேன். பைப்லைன் போட்டுட்ருக்காங்க. பைப்லைன் முடிஞ்சோன்னா அந்த 2டையும் 4வே பண்ணிட்டோம்னா திருச்செங்கோட்டில் ரோடு வேலையே கிடையாது. அடுத்த 6 லேன்லாம் ஒன்றும் தேவைப்பட போகிறதில்ல. 6 வே தேவைப்பட போகிறதில்ல. ஒரு 50 வருஷம் கழிச்சு ஏதாவது தேவைப்படுமா இருக்கும். அடுத்த 50 வருஷத்துக்கு ரிங் ரோடோ இல்லை இந்த ரோடுகள் பண்ணுற வேலையோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவ்வளவு வேலைகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நானே வந்து என்னென்ன சில இடங்களில் பாலம்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் உள்ளே இருக்குது. அதாவது மலசமுத்தில் கருங்கல்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சைட்லேருந்து இந்த சைடு கிடக்கணும்னா திருமணி முத்தாறு குறுக்க இருக்குது. அவங்க பால் கொண்டு வந்தாலும் காய்கறி கொண்டு வந்தாலும் இவ்வளோ தண்ணீர் தான் வருவாங்க. அதுக்கு இப்போ ஒரு 4 கோடி ரூபாய்க்கு பாலம் போட்டோம் மேலே. எல்லாம் உள்ளே இருக்குது, வெளியே யாருக்கும் தெரியாது. நான் அந்த பக்கம் போகிறப்ப நான் ஒரு நாள் போகிறப்ப பார்த்தேன்னா தண்ணியில் அப்படியே நடந்து வர்றாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் கூட இப்படியா, அது நம்ம ஊரில் அப்படின்னு அதுக்கு ஒன்று ரிக்வஸ்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணோன்னு ஒரு 4 கோடி ரூபா சாங்ஷன் ஆகிடுச்சு. அப்போ அதை நம்ம பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா வேலையுமே மொத்தமாக ஒரு 45 வேலை இது மாதிரி பண்ணிடுறோம். மொத்தம் ஒரு அறிவுசார் மையம்னு ஒன்று வச்சுருக்கோம். நீங்கள் அதெல்லாம் போனீங்கன்னா நீங்களாம் உள்ளே போய் பார்க்கணும். சரி சரி. தினமும் ஒரு 200 பேர் படிக்கிறாங்க. அமைதியாக இருக்கும். ஒரு கவர்மெண்ட் பில்டிங் மாதிரி அது இருக்காது. அதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கேன். அறிவுசார் மையம்லாம் ஃபவுண்டேஷனையே உடச்சி 4 ஃபவுண்டேஷனை உடச்சி மாற்றினேன். அவங்க ஃபவுண்டேஷன் போட்ட பின்னாடி உடச்சி மாற்றலை. ஜிஹெச்சில் ஃபவுண்டேஷன்லேயே அவ்வளோ வேலை பார்த்துருப்பேன். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு எம்எல்ஏ மாதிரி வேலை பார்க்குறதில்ல, இன்ஜினியர் மாதிரி வேலை பார்க்குறது. அவன் கம்பியெல்லாம் மார்க் பண்ணுறப்போ ஒரு முறை போய் பார்க்கிங் செக் பண்ணுவேன். கம்பியெல்லாம் கட்டின பின்னாடி, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முக்கியமான பில்டிங் கட்டினா ஒரு 50 வருஷத்துக்கு கம்பெனி கிடக்கணும். அது இவனுக்கு ஃபவுண்டேஷன் ஏதாவது பண்ணிவிட்டு அப்புறம் மண்ணை போட்டு முடிட்டா நமக்கு தெரியாது. அப்போ கம்பியெல்லாம் கட்டி கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி நான் போய் பார்க்காம கான்க்ரீட் போட விட மாட்டேன். பார்த்து கிளியர் பண்ணி தான் கான்க்ரீட் போடுவேன். அது மாதிரி மண்ணை தள்ளுறதுக்கு முன்னாடி நான் கல்லில் பார்க்கணும். ஃபுட்டிங் போட்டாங்க, ஃபவுண்டேஷன் போட்டாங்கன்னா. இப்படி தான் ஹாஸ்பிட்டலையும் கட்டணும், அறிவுசார் மையத்தை கட்டணும், இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கிற பில்டிங்கை கட்டணும். இதெல்லாம் நம்ம அப்படி தான் பண்ணோம். அது இல்லாமல் இப்போ வந்து குமரமங்கலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியாதது ரீஜனல் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. ரீஜனல் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸு குமரமங்கலத்துலேருந்து போக்கமலை ரோடில் கொஞ்சம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பாறையெல்லாம் உடச்சிட்ருப்பாங்க. பாறையெல்லாம் உடச்சிட்ருப்பாங்க. அதில் ஒரு 7 கோடி ரூபாயில் அந்த ரீஜனல் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது அந்த ஆஃபீஸுக்கு போனோம்னா எங்கேயும் ஓட வேணாம், எல்லோரும் நம்ம ஊருக்கு வரணும். அது மாதிரி வந்து அந்த ஆஃபீஸுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இன்னும் வந்து ஆவினுக்கு பில்டிங் பண்ணியிருக்கோம், வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு பில்டிங் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து இப்போ பண்ணி முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நாளே வந்து இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுக்கணுமில்ல. இப்போ இந்த தேர்தலுக்கு அவங்க வந்து டிஎம்கேல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் நம்ம இந்த தொகுதிக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கலான்னா எனக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. இதை யோசிச்சு எதை போடுறது அப்படின்னு. ஏதோ ஒரு 20 பாயிண்டாவது போடணும், சும்மா 3 நாள் போட முடியாது. அப்போ அதை நான் யோசிச்சு என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப இப்போ வந்து என்ன போட்டிருக்கேன்னா, ஒன்று வந்து அந்த ரிங் ரோடு பேலன்ஸு தோக்கவாடியிலேருந்து பால்மடை வரைக்கும் அந்த ரோடையும் இந்த ரோடையும் கனெக்ட் பண்ணுறது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் அதெல்லாம் வசதி. அதுக்கு தான் உங்களோட டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ அந்த ரிங் ரோடு வந்து பேலன்ஸை வந்து சாங்ஷன் வாங்கிட்டேன்.
சாங்ஷன் ஆல்ரெடி வாங்கியாச்சு. ரூட்டு மார்க் பண்ணி அதை டிராயிங் போட்டுட்ருக்காங்க. பண்ணிட்டா 85 கோடி ரூபாயில் அதை பண்ண போகிறாங்க. பண்ணிட்டா முழு ரிங் ரோடு திருச்செங்கோடுக்கு முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஆனால் ஒரு 3-4 வருஷம் ஆகும். ஏன்னா இடம் எடுக்கணும். அது இனிமேல் தான் இடம் எடுக்கணும். 3-4 வருஷத்தில் அது வந்துடும். சங்ககிரி ஆர்எஸ் எல்லாம் நீங்கள் அதை என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? சங்ககிரி ஆர்எஸ் பாலத்துக்கு மேலே மாற்றுப்பாலம் வேலை நடந்துட்டு இன்னும் 2 மாதம், ஒரு 2 மாதத்தில் முடிஞ்சிடும் ரயில்வே பாலம். என்னாச்சுன்னா நான் நம்ம தொகுதின்னு பார்க்குறது இல்லை. நமக்கு இதெல்லாம் தேவையோ, நமக்கு அது தேவை. அது எந்த தொகுதியாக இருந்தால் என்ன, சங்ககிரி தொகுதி போய் பார்த்தேன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி போய் பார்த்தா என்னடா முடியவே மாட்டேங்குது. இதே மாதிரி தான் பாலம் முடியலனாங்க. போய் பார்த்தா ரயில்வே பிரிட்ஜு ரயில்வே ட்ராக் பக்கம் 4 காலம் போடுறதுக்கு நிலமே எடுக்கலை. 4 காலம் போடுறதுக்கு இடமே எடுக்கலை. எப்படி பாலம் போட முடியும்? அப்புறம் பேசி ரெடி பண்ணி இப்போ போட்டுட்ருக்காங்க. இன்னும் 2 மாதத்தில் அது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சங்ககிரி ஆர்எஸ் வழியாக வரணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா வண்டியும் நேராக மேம்பாலத்தில் வந்து நேராக உள்ளே வந்துடும். ஸோ இப்படி வந்து நம்ம அதை பார்த்து பண்ணுறதுனால தான் ரிங் ரோடே வந்து ஒரு 7 இடத்துல பிரச்சனை. நான் எம்எல்ஏ ஆனப்போ 7 இடத்துல பிரச்சனை. அவங்கள ஒவ்வொருத்தரையாக போய் பேசி ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இல்லை மசிய மாட்டேங்கிறார். இந்த செம்மரம் நம்ம ஆந்திராவட்டி தங்கவேல் அவர் மட்டும்தான் ஒத்து வர மாட்டேங்கிறார். அந்த ஒரு இடம் மட்டும் அப்படி இருக்குது. அது கோர்ட்டில் இருக்குது. மீதி எல்லாம் ஓரளவுக்கு பண்ணது. சன்மா காலேஜ் கார்னர் கூட முடிச்சாச்சு, பணம் கூட போட்டாச்சு. அதை யாரோ தூண்டிட்டு மறுபடியும் அவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அக்செப்ட் பண்ணி பணம் போட்டாங்க. நாங்களே பணம் போட்டு எடுத்துட வேண்டியதான். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இல்லை அந்த கனெக்ஷன் பண்ணிட்டா ரோடு கனெக்ட் ஆன மாதிரி தெரியும். அது வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்படி வந்துங்க இது மாதிரி அந்த 1-2 நம்ம என்ன பண்ணலான்னு வச்சோம்னா, மலைச்சுத்தி ரோடுக்கு பின்னாடி வந்து ஒரு 16 ஏக்கர் லேண்ட் இருக்குது மங்கரல்ல. அது வந்து ஒரு டைடல் பார்க் கொண்டு வரணும். டைடல் பார்க் கொண்டு வந்தால் 16 ஏக்கரும் ஐடி பார்க்காக டெவலப் ஆச்சுன்னா ஒரு 2000 பேருக்கு வேலை கிடைக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 2000 பேருக்கு வேலை கிடைக்கும். அது நம்ம ஊருக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். இனிமேல் யாருங்க நம்ம அடுத்த தலைமுறை லாரி ஓட்ட வராங்களா? டிரைவர்லாம் இங்கெல்லாம் இல்லை. டிரைவர்லாம் நீங்கள் வெளியூர் தான். எல்லா டிரைவர் பையனும் இன்ஜினியர் ஆகிட்டான். அப்போ நீங்கள் எங்கே போய் டிரைவர் பிடிப்பீங்க? அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ வந்து எல்லாம் ஐடி தான் படிக்கிறாங்க, ஐடி கம்ப்யூட்டரு. அப்போ ஒரு 2000 பேருக்கு வேலை வந்துன்னு வச்சுக்கோங்க. அவன் பெங்களூருக்கோ சென்னைக்கோ அல்லது கோயம்புத்தூருக்கோ போக வேண்டாம். இங்கேயே ஒரு ஹப்பு நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி அப்புறம் ப்ரைவேட் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த முயற்சியை வந்து நம்ம எடுத்துடணும். அப்புறம் 50 வருஷமாக கண்ணகி கோட்டைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக கண்ணகி கோட்டை கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி கண்ணகி கோட்டை பற்றி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணகி கோட்டம் 5 கோடி ரூபா நிதி ஒதுக்கி வந்துடுச்சு. ஆர்டர் போட்டாங்க, வந்துடுச்சு. அதுவும் வேலை முடிக்கல. இப்போ வந்து வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பட்டலூர் பக்கம் நட்டாத்தீஸ்வரர் கோயிலுக்கு இந்த பக்கம் இருந்து பாலம் இல்லாமல் இருக்குது. ஈரோடு பக்கம் இருந்து பாலம் இருக்குது. இங்கேருந்து பாலம் இல்லை. இப்போ அதை வந்து பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறேன். இப்போ தேடி பிடிச்சா நான் என்ன பண்ணுறது? இப்போ ஏதோ ஒன்று பண்ணி நிதி வாங்கிட்டு வரணும்ல. நிதி வாங்காமல் இப்படி தொகுதியில் என்ன பண்ண முடியும்? சரி, என்ன முடியுதோ அத்தனையும் பண்ணிடுவோம். அதே மாதிரி இப்போ வந்து டவுனில் இருக்கிற குப்பைக்கு தீர்வு கண்டோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அணிமூரில் பெரிய மலையை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மலையை கம்ப்ளீட்டாக கரைச்சிட்டேன். 21 என்ன ப்ராமிஸ் பண்ணணுமோ அந்த மலையை கரைச்சிட்டோம். இப்போ ஈவன் நிலத்தில் இருக்கிற குப்பையை கூட தோண்டி க்ளீன் பண்ணுறாங்க. மறுபடியும் ஒரு மெஷின் போட்டு கரைக்கிறோம். கூட்டுப்பள்ளி ஏரிக்குள்ளே 20,000 மீட்டருக்கு குப்பை இருக்குது. அதுக்கு ஒரு மெஷின் போட்டு அதை எடுத்துகிட்டு இருக்கோம். செங்கோடமுடைய சுடுகாட்டில் ஒன்றே குப்பை கொட்டிட்டாங்க. அதை ஃபுல்லாக அங்கே ஒரு மெஷின் போட்டு அரைக்கிறோம். இதெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. அடுத்து இப்போ சாலார்பாளையத்தில் இன்சினேட்டர்னு ஒரு மெஷின் போட்டு ரோட்டரி கிளப்போட உதவியோட ஒரு 1 கோடி ரூபா, அது வந்து திருச்செங்கோட்டில் வர்ற மீதி குப்பையை அரைக்குது. இனி திருச்செங்கோட்டோட குப்பை வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு வர்ற குப்பை அன்னைக்கு காலியாகிடும். இப்போ கிராமங்களில் நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லா ஊர்லேயுமே இந்த குப்பையை டெய்லி வர்ற குப்பை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏதோ இடத்துல சேர்த்து வச்சு தான் எடுக்கணும். எல்லாருமே அவங்க வீட்டு குப்பையை எடுக்கணுங்கிறாங்க. ஆனால் சேர்த்துற குப்பை அவங்க வீட்டு பக்கத்தில் சேர்த்துக்கூடாதுங்கிறாங்க. இது எங்கள் வீட்டுக்கு சேர்த்துவாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் சேர்த்துக்கூடாது. ஊர் எல்லையில் அவங்க காட்டுக்கு பக்கத்தில் சேர்த்துக்கூடாது. எல்லாம் தான் பண்ணுவாங்க. அதனால் இப்போ வந்து ஊருக்கு ஒரு மெஷின் போடலாம் அப்படின்னு அது ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறோம். ஒரு 10 லட்ச ரூபா இது ஒரு ஊருக்கு போட்டோம்னா அந்த 1/2 டன்னுக்குள்ளே தான் வரும் குப்பை. ஸோ அந்த 1/2 டன்னு அரைச்சிட்டோம்னு சொன்னால் டெய்லி வர குப்பையை டெய்லி அரைச்சிடும். பிளாஸ்டிக் மட்டும் தனியாக வந்து அது கொஞ்சம் சேர்ந்தோன்னே வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. சிமெண்ட் பிளான்ட்டுக்கு அள்ளிட்டு போயிடுறாங்க, அது எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்படி வந்து இப்போ அதை பண்ண போகிறோம். அப்புறம் திருச்செங்கோடு மாவட்டம் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு லாங் டைம் கோரிக்கை. திருச்செங்கோடு மாநகராட்சி ஆக்கணும்.
மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா ஸ்மார்ட் சிட்டி ஆகிடும். அப்போ நிதி நிறையா வரும், பணம் நிறையா டெவலப் பண்ணுறதுக்கு பணம் நிறையா வரும். அது நம்ம பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஏரி பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியும் பண்ணிட்டோம். தெப்பக்குளத்தை ரெடி பண்ணிட்டோம், சூரியமலை குளத்தை ரெடி பண்ணிட்டோம், ராஜவன் மலை குளத்தை ரெடி பண்ணிட்டோம், மலையடி குட்டையை ரெடி பண்ணிட்டோம், அம்மன் குளத்தை ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாமே இப்போ எல்லாம் எதுலேயுமே கழிவு நீர் கலக்கிறதில்ல. அம்மன் குளம்லாம் சுத்தப்படுத்தின பின்னாடி அந்த ஏரியாக்காரங்க எல்லாமே கிணத்துல வந்து நல்ல தண்ணி வந்துடுச்சு, சாக்கடை வந்தது, இப்போ எல்லா இதுலேயும் நல்ல தண்ணி வந்துடுச்சு. இது மாதிரி ஒரு நல்லது நடக்குது. அவ்வளோதான். ஆனால் இப்போ எனக்கு வந்து இந்த 5 வருஷம் இன்னொரு பெரிய ஒரு சாதனை திட்டம் அப்படின்னு சொன்னால், திருச்செங்கோடு தொகுதியில் இருக்கிற எல்லா ஏரிக்கும் தண்ணி நிரப்பிடணும். என்னன்னா இப்போ எல்லோரும் திருமணி முத்தாறு திட்டம் மட்டும்தான் பேசுவாங்க. திருமணி முத்தாறு திட்டு நான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே நடைபயணம் போனேன். திருமணி முத்தாறு திட்டத்துக்கு தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கேன், முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை கொடுத்துட்டு, அது ஒரு பக்கம். ஆனால் வைகுந்த ஏரியிலேருந்து மேட்டூர் உபரிநீர் வைகுந்த ஏரி வரைக்கும் வருது, அந்த பக்கம் சேலம் மாவட்டத்தில். ஸோ வைகுந்த ஏரியிலேருந்து இந்த பக்கம் தண்ணி கேட்டிருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வந்துருச்சுன்னா அப்படியே பெரிய ஏரி வழியாக கொன்னையார் வரைக்கும் வரும். அது ஒரு பக்கம் சர்வாயிடும். இன்னொரு பக்கம் உலக சின்னானூர்னு ஒரு இடம் இருக்குது சங்ககிரிக்குள்ளே, அதுக்கும் வருது, அதுவும் சேலம் மாவட்டம். அதுக்கும் மேட்டூர் உபரிநீர் வருது. அந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் நம்ம கிராஸ் பண்ணி NH கிராஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா அக்கமாப்பேட்டை ஏரிக்கு வந்துடும். அக்கமாப்பேட்டை ஏரி, ஐவேலி ஏரி, இந்த 2 ஏரி கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் வந்து வெட்டூர் எல்லா திருமங்கலம் எல்லா ஏரியும் கலந்து இங்கே திருமணி முத்தாறு வரைக்கும் வந்துடும், இழுப்புலி வரைக்கும் வரும். இதுதான் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி தீர்வு. அதனால் வந்து திருமணி முத்தாறு திட்டம் மட்டுமே நம்பி இல்லை, இந்த திட்டம் எல்லா திட்டத்தையும் ப்ரொசீட் பண்ணுறேன். இந்த வைகுந்த ஏரி திட்டம் வந்து இப்போ ஃபைல் போட்டாச்சு. ஏன்னா அந்த 100 ஏரி திட்டத்தில் அவங்க 65 ஏரிக்கு தான் தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மீதி 35 ஏரி தண்ணி ஃப்ரீயாக இருக்குது அங்கே மேட்டூர்லேருந்து வர்றது. அதில் இப்போ நம்மளது சேர்த்து சொல்லியிருக்கோம். நம்மளதும் மேச்சேரியில் ஒரு 5-6 ஏரி இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இப்போ ஒரு ப்ரொப்போசல் ஃபைல் போயிடுச்சு. ஸோ அதை எப்படி உடனே வேகமாக அதை வாங்கிடுவோம். அப்புறம் இந்த பக்கம் வாங்கிட்டேன்னா திருமணி முத்தாறு திட்டம் வர்றப்போ வரட்டும், ஏரி நிரம்பணும், அவ்வளோதானே, தண்ணி ஏரிக்கு நிரம்பணும். ஸோ அந்த வேலை வந்து இப்போ வந்து அது ஒரு மெயின் வேலையாக நான் எடுத்துக்கிறேன். இதுதான் ஒரு மேஜர் வேலையாக கையில் எடுத்து பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி வந்து பல வேலைகளை நம்ம வந்து பண்ணிட்டோம். அடுத்து கிராமங்களில் சின்ன சின்ன வேலை இருக்கும். இது வரைக்கும் அது எம்எல்ஏ வேலை இல்லை. இங்கே பண்ணதெல்லாம் எம்எல்ஏ வேலை. இப்போ ஊரில் பண்ணுறதெல்லாம் பிரசிடெண்ட்டு கவுன்சிலர் வேலை. இருந்தாலும் மக்கள் வந்து நம்ம போகிறப்ப நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் அதெல்லாம் வந்து இந்த 5 வருஷத்தில் ஒவ்வொரு 4 ஊருக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டிருப்போம். 4 ஊருக்கு ஒரு பொறுப்பாளர், 4 ஊருக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டால் அந்த 4 ஊரில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கொண்டு வந்துட்டா அதுக்கு நிதி வாங்கிட்டு வந்து பண்ணி கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். ஸோ 5 வருஷத்தில் எல்லா ஊர்லேயும் கான்கிரீட் ரோடு முடிச்சிருக்கணும், சாக்கடை வசதி முடிச்சிருக்கணும், குடிநீர் வசதி முடிச்சிருக்கணும், தெரு விளக்கு முடிச்சிருக்கணும். இந்த 4ஐயும் வந்து எல்லா ஊருக்கும் பண்ணிடணும். ஸோ நானே கவுன்சிலர் மாதிரி தான் வேலை பார்க்க போகிறேன். அங்கே தான் வேலை, இங்கே ஒன்றும் வேலை இல்லை, எம்எல்ஏ வேலை ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படி வந்து பார்க்குறப்ப அது எல்லாம் முழு நிறைவாக நம்ம வந்து பண்ணிட முடியும். ஸோ இதுதான் இந்த திட்டங்களோடு தான் நான் செயல்படுறேன். இது ஒன்றும் நம்ம வந்து நான் திருப்பி ஆரம்பத்தில் சொன்னது தான், எம்எல்ஏ வந்து நான் ஒரு பதவி மாதிரி என்றைக்கும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு 5 வருஷம் கிடச்சிது. அந்த 5 வருஷத்தில் இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு 5 வருஷம் இருக்கிறப்ப இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்றோம். அப்புறம் யார் எம்எல்ஏ வந்தாலும் ஒன்றும் வேலை கிடையாது. இந்த 10 வருஷத்தில் திருச்செங்கோட்டுக்கு தேவையானதெல்லாம் ஈஸ்வரன் முடிச்சுட்டு போயிட்டான்னு ஒரு பேர் வேணும், அவ்வளோதான். அது நோக்காதான். அப்புறம் வந்துங்க நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறோம்னு சொன்னால் எப்படின்னா ஒரு எம்எல்ஏ அப்படின்னா பிரசிடெண்ட் மாதிரி இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் மாதிரியோ சேர்மேன் மாதிரியோ கிடையாது. சேர்மேன் வந்துட்டு எங்கே அவங்க தான் பாஸ், அந்த சபைக்கு அவங்க தான் பாஸ். பிரசிடெண்ட் வந்துட்டு அந்த பஞ்சாயத்துக்கு அவங்க தான் பாஸ். ஆனால் எம்எல்ஏ அப்படி இல்லை. எம்எல்ஏ வந்து அங்கே முதலமைச்சர் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, சபாநாயகர் இருக்கார். நம்ம அங்கே போய் வேலை பார்க்கணும், நம்ம பாஸ் கிடையாது. சேர்மேன் ஒரு யூனியன் சேர்மேன் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, திறமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அங்கே உட்கார்ந்தா போது அதிகாரிகள் வேலை பார்ப்பான். எம்எல்ஏக்கு எந்த அதிகாரியும் வேலை பார்க்க மாட்டான். நம்ம எம்எல்ஏன்னு சொல்லிட்டு இங்கே அதிகாரம் பண்ணி எந்த பிரயோஜனமே இல்லை. நான் எம்எல்ஏடா அப்படின்னு அதிகாரம் பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது. சட்டமன்றத்தில் போய் அங்கே முதலமைச்சர் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, நம்ம என்ன கருத்து சொன்னாலும் எதிர்கருத்து சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அங்கே போய் பேசணும். அங்கே போய் பேசாமல் ஒன்றுமே வராது, எதுவும் வராது. அங்கே போய் பேசணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு திறமை வேணும், சும்மாலாம் பேச முடியாதுங்க. அதாவது போன எம்எல்ஏலாம் 5 வருஷத்தில் திருச்செங்கோட்டிலேருந்து போனவங்க 15 முறை பேசியிருக்காங்க. நான் மொத்தத்தில் இந்த 5 வருஷத்தில்
165 முறை பேசியிருக்கேன். நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் ரெக்கார்டு. அதாவது உங்களுக்கு சட்டமன்றத்தில் இதில் பதிவில் இருக்காங்க. இந்த 165 முறை நான் என்ன பேசுனேன் அப்படிங்கிறது அங்கே பதிவில் இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து எப்படின்னா சட்டசபைக்கு முழுசாக போகணும், லேட்டாக போகக்கூடாது. போய் உட்காந்து நடக்கிறத உன்னிப்பாக கவனிக்கணும். உன்னிப்பாக கவனித்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து 100 பாயிண்ட் மைண்டில் இருக்கும், 100 பாயிண்ட் இருக்கும் நம்ம கேட்கணும் அப்படின்னு. அந்த டிஸ்கஷன் டிபேட் போகுது பாருங்கள், உங்களுக்கு சம்மந்தப்பட்ட டிபேட் போகிறப்ப நீங்கள் கைது வைக்கணும். நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கலைன்னா விவரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த டிபேட் போகிறப்ப நீங்கள் கைது வைக்கணும், உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க. ஒரு முறை டைம் கொடுப்பாங்க, 2 முறை டைம் கொடுப்பாங்க. நீங்கள் ரிலவெண்ட்டாக இல்லாமல் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பேசுகிறீங்கன்னா அடுத்த முறை கொடுக்க மாட்டாங்க. சப்ஜெக்ட் மாறினாவே மணி அடிச்சிடுவாங்க, உட்கார வேண்டியது. அவங்க ஒன்றும் பேச முடியாது. அதனால் அதை வந்து உன்னிப்பாக அந்த ப்ராசஸ் கவனிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் பேச முடியும். ஏன்னா 234 எம்எல்ஏ இருக்காங்க. ஆளுங்கட்சி இருப்பாங்க, எதிர்கட்சி இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க. அப்புறம் சபாநாயகர் எப்படா மணி அடிக்கலான்னு பார்ப்பாரு. இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா டைம் ஆனால் மணி அடிப்பாங்க. அப்புறம் மணி அடித்தாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், என் பாயிண்ட்டை முடிக்காமல் உட்கார மாட்டேன். அப்புறம் அவங்களுக்கும் தெரியும். அப்புறம் அந்த பேச்சு வந்து அதை கொண்டுட்டு போகணும். நீங்கள் வந்து அந்த மணி அடிக்கலாங்க பாருங்க, மணி அடிக்கலான்னு சபாநாயகர் மூஞ்சியை பார்த்தேன்னா நான் உடனே வேறு அரசாங்கத்துக்கு ஆதரவாக 2 கருத்து பேசுவேன். அரசாங்கத்துக்கு ஆதரவாக 2 கருத்து பேசுகிறேன்னா மணி அடிக்காது. அப்புறம் அவர் கொஞ்சம் அமைதியாகணுன்னா மறுபடியும் என் வேலையை ஆரம்பிச்சிருவேன். இதுதான் அங்கே வந்து விவரம். இல்லைன்னா பேச முடியாது. அது யார் வேணாலும் அங்கெல்லாம் போய் பேச முடியாதுங்க. கண்டிப்பாக ஓரளவுக்காவது ஒரு விவரமாக இருக்கணும், திறமையாக இருக்கணும். அதனால் வந்து ஒரு எம்எல்ஏங்கிறவங்க வந்து நம்ம அது மாதிரி தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் 5 வருஷம் வீணாக போயிடும், தொகுதி வீணாக போயிடும். நீங்கள் இப்போ 5 வருஷம் நான் 165 முறை பேசியிருக்கேன். அதே சட்டமன்றத்தில் பல கட்சிகளை சார்ந்த ஒரு 50 எம்எல்ஏ பேசாதவங்களே இருக்காங்க. 5 வருஷமும் பேசவே இல்லை. அப்படி ஒரு எம்எல்ஏ இங்கிருந்து போனால் என்ன ஆகும்? எதுவுமே கேட்டு வாங்க ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு எம்எல்ஏ அப்படின்னா ஸ்மார்ட்டாக விவரமாக இருந்தால் மட்டும்தான் காரியம் நடக்கும். அதனால் வந்து வேட்பாளர், அதாவது எல்லா வேட்பாளருமே டம்மியாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அப்புறம் யாரும் ஒருத்தருக்கு போட்டு தான் ஆகணும், தலையெழுத்து. சுயேட்சைக்கு போட முடியாது, அது ஓட்டு வீணாக போயிடும்போது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓட்டு போடுறோம், ஓட்டு போடும்போது அவங்க ஸ்மார்ட்டாக இது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். 5 வருஷம் நம்ம நிரூபிச்சிருக்கிறோம், எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்து கவனத்துக்கு கொண்டு வந்து அத்தனையும் பண்ணியிருக்கோம். பல வேலைகள் முடியாத வேலையை பண்ணியிருக்கோம். நான் எங்கேயாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணான்னு யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு? எங்கேயாவது? இல்லை எம்எல்ஏ அராஜகம் பண்ணலாம், எம்எல்ஏ இப்படி வந்து அநாகரிகமாக பேசலாம், எங்கேயாவது ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா யாராவது? அதில் 5 வருஷம். ஏன்னா நம்ம பண்ண முடியாது, நமக்கு அது பழக்கமே இல்லை. நம்ம தொழிலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, தொழிலில் அப்புறம் என்ன எப்படி பண்ணணும், எல்லாம் அடங்கி தான் போய் ஆகணும். எகிறுனா தொழில் என்ன ஆகும்? கீழே வேலை பார்க்குற ஆள்கிட்ட கூட நீங்கள் எகிற முடியாது. எகிர்ந்தீங்கன்னா 4 பேர் வேலையை விட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறதுனால நம்ம அந்த அனுபவத்தில் நம்ம பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் வாய் கொஞ்சம் நமக்கு இருக்குது, ட்ரைனிங் இருக்குது. நல்லா வாய் கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கிறதுனால ஒரு சட்டசபையில் பேசுகிறப்ப நேரடியாக பேசுனா காரியம் நடக்காது. கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜோவியெல்லாம் பேசணும், அப்புறம் கொஞ்சம் 2 காமெடியாக பேசணும். அப்போ தான் 20 நிமிஷம் பேசுகிறதுக்கு இழுக்குவாங்க, இழுக்கும். இப்போ திருச்செங்கோடு பழனிக்கு பஸ் கேட்டேன் நான். திருச்செங்கோடு பழனிக்கு பஸ் விடுங்களா, அப்புறம் பார்க்கலான்ட்டுருவாங்க. நான் என்ன கேட்டேன், திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். அர்த்தநாரீஸ்வரர் அப்பா அம்மாட்ட கோச்சிட்டு தான் முருகன் வந்து அந்த காலத்திலேயே திருச்செங்கோட்டு மலையிலேருந்து மயிலேறி நேராக பழனிக்கு பறந்தார். அன்னைக்கு முருகன் நேரடியாக பறந்துட்டார். ஆனால் இன்றைக்கி நாங்கள்லாம் திருச்செங்கோட்டு நேரடியாக பழனிக்கு போக முடியல. இது என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னா சட்டசபையில் அது பதிவாயிருக்கு. பதிவான உடனே யாராவது கிண்டலாக ஏதாவது பதில் சொல்லுவாங்க. அப்போ வந்து அது ஒரே வாரத்தில் பஸ்ஸை போட்டு விட்டாங்க. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்தந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நாசூக்காக நாகரிகமாக அதே சமயத்தில் மண்டையில் ஏறுற மாதிரி பேசணும். இது வந்து அதனால் சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க மற்ற மாதிரி இல்லை. அங்கே போய் வாதாடி வாங்கணும்னா அதுக்கான திறமை இருக்கிறவங்க போனால் மட்டும்தான் இந்த தொகுதிக்கு நல்லது. அது இல்லாமல் வந்து நம்ம எதுக்கோ ஓட்டு போடுறோம், நாங்கள் பிறந்தவருந்து இந்த சின்னதுக்கு தான் ஓட்டு போனோம் அப்படின்னா தொகுதிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி. அதனால் வந்து அதுதான் நான் வந்து சொல்கிறது. அதனால் வந்து கண்டிப்பாக இன்னொரு 5 வருஷம் நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொன்னால் நானும் மறுபடியும் இன்னும் மனநிறைவோடு முடிச்சுக்குவேன். அவ்வளோதான், பண்ண வேண்டியது அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ணுங்கிறது இல்லை, தேவையும் இல்லை. வேலை அவ்வளோதான். வேலை இல்லாமல் நம்மளாம் சும்மா உட்காந்துருக்க முடியாது. ஒரு வேலையை எடுக்க மாட்டோம், அந்த வேலையை எடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் பார்த்துருவோம், அதை முடிக்காமல் விட மாட்டோம். இப்போ முளசையில் ஆத்துவாரத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் சுடுகாடு பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு 3 கோடியில். அதுக்கு யாருக்காவது தெரியுமா?
ஒருத்தருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். அதாவது முளசி ஆத்தோரம் ஒரு பேக் வாட்டர் மாதிரி இருக்கும். அது நல்ல அருமையான இடம், ஒரு லேண்ட் இருக்கும். இந்த பேரேஜ் இருக்கிறதுனால, ஒரு பேரேஜுக்கு முன்னாடி பேரேஜ் தண்ணி இருக்கிறதுனால ஒரு பேக் வாட்டர் மாதிரி இருக்கும். பார்த்தோம்னா அந்த பேக் வாட்டருக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பண்ணுறோம். அந்த லொக்கேஷனே வந்து எனக்கு பார்த்தோன்னே அதை அங்கே பண்ணணும் அப்படின்னு ஆசை. இப்போ எலக்ட்ரிக்கல் கிரிமட்டேரியா இப்போ வேலை முடிய போகுது. ஒரு 3 கோடி ரூபாய்க்கு பண்ணிட்டோம். ஒரு தியான மண்டபத்தோட எல்லாம் சிறப்பாக ஆத்தோரம். இப்போ நம்ம ஊர் நடுவில் வச்சுருக்கோம், அது ஆத்தோரம். இப்போ படித்துறை பண்ண போகிறோம். ஒரு சாங்கி இங்கே இது பண்ண போனாங்கன்னா படித்துறையில் வந்து கீழே போய் இது பண்ணுற மாதிரி ஆற்றுல பள்ளிவலை மாதிரி அந்த பக்கம் ஈரோடு மாதிரி. அப்புறம் இங்கே பாசூரில் வச்சுருக்காங்க, சிறப்பாக வச்சுருக்காங்க. பாசூர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு 7 கோடி ரூபாய்க்கு பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு 3 கோடி ரூபாய்க்கு இதாக கவர்மெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பெருசாலாம் சார்ஜ் பண்ண முடியாது, ரொம்ப ரீசனபிளாக கம்மியாக ஏதாவது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் கவர்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து அதுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் அது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இந்த எலக்ட்ரிக்கல் கிரிமட்டோரியம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து இப்போ முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து வையப்பமலைக்கு முதல்ல 4.5 கோடி வாங்கிட்டு இருந்தோம் ரோடு போடுறதுக்கு. அப்புறமா அந்த கான்ட்ராக்டர் சொன்னார், ஆனால் ரீட்டைனிங் வால் வந்து இன்னும் கொஞ்சம் போடணும். அப்புறம் வந்து மேலே ஒரு 60 படிக்கு வந்து நம்ம ரோடு போட முடியல, மேலே இருக்கிற 60 படிக்கு. அதுக்கு வயசானவங்களாம் வந்து ஒரு ரேம்ப் போடணும். இந்த 2க்கு ஒரு 1.5 கோடி ரூபா வேணும் அப்படின்னாரு. அதை வாங்கி தரோம். நீ வேலையை பண்ணு, நான் வாங்கி தரேன்னு. ஏன்னா வாங்கி தந்து வேலையை ஆரம்பிச்சிருந்தா அது முடிஞ்சிருக்காது. இப்போ எலெக்ஷன் வந்திருக்கோம். இப்போ நீ வேலையை பண்ணு, நான் வாங்கி தரேங்கிறேன். ஏன்னா பொன்னையா ஐஏஎஸ்ன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன், சரி நீ வேலையை பண்ண சொல்லி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னாரு. வேலை முடிஞ்சு. அதாவது முதலமைச்சரும் அமைச்சர்களும் கொடுக்கறது ஒரு பக்கம், 25 வருஷமாக ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள்கிட்ட பழகிருக்கு. இப்போ அந்த பழக்கத்தை பூரா திருச்செங்கோட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்கேன். அதனால் முதலமைச்சர் அமைச்சர்களால் மட்டும்தான் இது நடந்ததுன்னு கிடையாது, அதை தாண்டி அதிகாரிகளாலும் இது நடந்திருக்கு. முதலமைச்சர் எப்போ நான் கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. இல்லைன்னு எப்போவுமே மறுத்ததே கிடையாது. அந்த இப்போ நான் கடைசியாக வந்து அந்த நீரேற்று பாசனம் இருந்தது, 2 நீரேற்று பாசனம் திருச்செங்கோட்டில் பெண்டிங். ஒன்று வந்து சின்னமலை நீரேற்று பாசனம், இந்த இபிகே மணி அந்த கேங் அவங்க ஒரு 300 விவசாயம் ஏதோ பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து வையப்பமலைக்காரங்க, அவங்க ஒரு ஸ்ரீ முருகன் நீரேற்று பாசனம்னு. இந்த 2ம் சாங்ஷனே ஆகலை. நான் அப்புறம் 15 நாளைக்கு முன்னாடி சிஎம்கிட்ட போயிட்டேன் நேரம், அது என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்த 2 எனக்கு சாங்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா. எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்கிறப்ப கையெழுத்து போட்டு சாயங்காலம் துரைமுருகன் டிபார்ட்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ஹாஸ்பிட்டலே போய் கையெழுத்து வாங்குங்க, எப்படியாவது எனக்கு பண்ணி கொடுங்கன்னு ஒன்றும் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆகவே ஆகாது, பர்சனலாக போய் பேசுகிறதெல்லாம் ஆகாது. ஸோ முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு நம்ம மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருக்கேன். நம்ம ஒன்றும் நமக்குன்னு எதுவுமே கேட்குறது இல்லை. அவங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் என்னென்னா, நமக்குன்னு எதுவுமே நம்ம கேட்டது கிடையாது. நம்ம கேட்குறதெல்லாம் தொகுதிக்கு தான் கேட்குறோம், அதை வந்து அவங்க ஒரு பாசிட்டிவாக பார்க்குறோம். ஸோ இப்படி வந்து பல விஷயங்களை நம்ம வந்து செஞ்சுருக்கோம், இன்னும் செய்ய போகிறோம். அதனால் வந்து மறுபடியும் சட்டமன்றத்தில் இந்த திருச்செங்கோட்டுக்காக குரல் கொடுத்து இன்னும் இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் எடுத்து சொல்லணும். நான் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, நீங்கள்லாம் இது எடுத்து சொல்லணும். இவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கோம், புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து நல்லா வேலை பார்க்குறவன், நாளையமா நேர்மையாக இருக்கிறவனை ஜெயிக்க வைக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்க, வரலாற்றில் வந்து அது வந்து பேசப்படும். என்ன சொல்லுவாங்க, ஈஸ்வரனை மட்டும் என்னடா கிழிச்சாங்க, அவ்வளோ வேலை பார்த்தாவன் அவனோட மக்கள் ஜெயிக்க வச்சாங்களா? பேசுவாங்களா இல்லையா? அப்புறம் யாருக்கு வேலை பார்க்குறதுக்கு மனசு வரும்? கடைசியில் காசை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம், இது எதுக்குன்னா போய் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி தானே இருப்பாங்க. அப்போ ஊருக்கு என்ன நல்லது நடக்கும்? இன்றைக்கி இதை மாற்றிருக்கோம், திருச்செங்கோட்டில் டேர்ன் பண்ணியிருக்கேன் நான். அப்போ இப்போ நம்ம ஜெயிக்கிறப்ப வேலை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க. எம்எல்ஏ கரெக்டான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போடுவாங்கிறது இப்போ நிரூபிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு. அதை எல்லோரும் நான் 5 வருஷம் நிரூபிச்சிருக்கேன். இப்போ இங்கே இருக்கவங்களாம் நிரூபிக்கணும். அவங்க எஸ் வேலை செஞ்சால் ஓட்டு போடுவாங்க. அப்போ அது வந்து எப்படின்னா, இது வந்துங்க நம்ம பார்த்த வேலையெல்லாம் உங்களுக்கு புரியும். கீழே அது ஒரு எப்படின்னா ஒரு 25,000 பேருக்கு இது புரியுங்க. 2,09,000 பேர், 9,000 ஓட்டு, ஒரு 25,000 ஓட்டுக்கு தான் இது புரியும். 25,000 ஓட்டுக்கு மேலே இதெல்லாம் புரியாது. இப்போ காலனிக்கு போகிறோம், வயசான டிக்கெட் இருக்குது, எம்எல்ஏனே யாருக்கும் தெரியாது. இருக்குது நான் தான் எம்எல்ஏன்னு சொன்னால் கூட தெரியாது. அவங்களுக்கு நம்ம செஞ்ச வேலையெல்லாம் எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் உங்களை சார்ந்து உங்கள் கம்பெனியில் இருக்கவங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க
இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி பண்ணிங்கன்னா இந்த ஊருக்கு நல்லது பண்ணுற மாதிரி அர்த்தம். ஊருக்கு நல்லது பண்ணுற மாதிரி நினச்சி நீங்கள் வந்து எல்லாம் தாராளமாக அதை பண்ணணும். அப்படின்னா இந்த முறை மாதிரி எந்த எம்எல்ஏவும் இவ்வளோ காரியத்தை பண்ணி அந்த காரியத்தை சொல்லி ஓட்டு கேட்டிருக்க வாய்ப்பில்லை. நம்ம யாரையும் குறை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கடந்த 5 ஆண்டுகள் நம்ம திருச்சோடு தொகுதிக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு பெருமிதம் கொண்ட நமக்கு அத்தனை பேர்த்துக்கு விளக்கவர்களை கொடுத்த அவர்களுக்கும் மீண்டும் 5 ஆண்டுகள் வந்தால் என்னென்ன செய்ய போகிறேன் என்று வீரமாக சொல்லியிருக்கிறார். அதனால் அனைவரும் நம்ம இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இந்த சங்ககிரி ஆர்எஸ் பாலத்தை அந்த ரயில்வே பாலம் வந்து நம்ம வெகு விரைவில் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம உறுப்பினர்கள் வண்டி பாதி வண்டி வந்து நம்ம திருச்சியோடு வர முடியல. இந்த ஆர்எஸ் பாலம் இருக்கிற காரணத்தினால வண்டி ஒரு 50% வண்டி நம்ம திருச்சியோடு வர முடியல. இப்போ இந்த பாலம் ரயில்வே பாலம் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வண்டியுமே திருச்சியோடு வரும். அதை கொஞ்சம் வெகு விரைவில் முடிச்சு கொடுக்குறது நீங்கள் சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு நேரத்தில் நன்றி தெரிவிச்சு நன்றி, வணக்கம். சீக்கிரம் எவ்வளோ சுற்றி வரலாம். அங்கேயே வந்துடலாம். கேமரா கரெக்டாக இருக்கு. அப்படியே அப்படியே வந்து படிக்க பிடிக்காம காத்து வாங்க வாங்க வாங்க.